நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, குரூப் 2 2A எக்ஸாம்ஸோட மெயின்ஸ்ல பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல திருக்குறள் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து மதசார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம் திருக்குறள் விளக்குக அப்படின்ற 15 மார்க் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். இத நீங்க மாடலா யூஸ் பண்ணி அ நீங்கள் இத வந்து ரீரைட் பண்ணி எழுதுறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்க்கு ஈஸியா இருக்கும். இதுல வந்து முன்னுரை, உலகப் புலவராம் திருவள்ளுவரின் திருக்குறள் பன்னாட்டு அறநூல்களின் தாயாக விளங்குகிறது. ஸ்டார்ட் பண்ணும்போதே அழகான ஒரு சென்டென்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எண்ணற்ற நீதி நூல்கள் இவ்வுலக அளவில் இருப்பினும் உலகப் பொதுமறை எனத் தொடங்கும் தொடருக்கேற்ப இந்நூல் பொதுமை கருத்துக்களை தன்னகத்தைக் கொண்டு எம்மதத்தார்க்கும் சம்மதமான நூலாக விளங்கும் பான்மையை இங்கு காண்போம். அதாவது நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து மத சார்பற்ற நூல் திருக்குறள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு சம்பந்தமான ஒரு உலக பொதுமுறை என்ற அதோட ஒரு சிறப்பு பெயரை குறிப்பிட்டு அழகான ஒரு முன்னுரை கொடுத்துருக்கோம். முதல் ஹெட்டிங் நீங்க வேணும்னா குறிப்பு சட்டகம் கூட போட்டுக்கலாம். சமய சார்பின்மை, எம்மதமும் சம்மதம், அனைவரின் வழிபாடுகளும் சடங்குகளும் அவரவர் உரிமை, அரசோ தனிநபரோ இவ்விஷயத்தில், அதாவது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதனால இவ்விடயத்தில் தலையிட உரிமை இல்லை. இதுவே சமய சார்பின்மை. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த சமய சார்பின்மை என்பதோட டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம். திருக்குறளின் எந்த குறட்பாவிலும் ஒரு குறிப்பிட்ட கடவுளரோ சமயமோ அடையாளங்களோ முன்னிலைப்படுத்தப்படவில்லை. அதுக்கு வந்து ஒரு தேவாரம் பாடலை வந்து குறிப்பிட்டு திருக்குறளை வந்து உயர்த்தி காமிச்சிருக்கோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையுமில்லை என்ற தேவார பாடல் கூறும் வாழ்வதற்கு தேவையான கருத்துக்களை வந்து திருக்குறள் வந்து எடுத்துரைக்குது. அதுக்கப்புறம் வந்து பொதுமை பண்புகள் இந்நூலில், அதாவது பொதுவா என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம். இந்நூலின் இறைவாழ்த்து எல்லாம் வல்ல இறைவனின் இயல்புகளை கூறுகிறது. இறைவாழ்த்துல வந்து குறிப்பிட்ட ஒரு சமய கடவுளை வந்து குறிப்பிடாம பொதுவான ஒரு கருத்தை வந்து கூறியிருப்பாரு. இறைவன், ஆதி பகவன், மலர்மிசை ஏகினான், பிறவி பெருங்கடல் போன்ற தொடர்கள் சமயம் கடந்த கடவுள் நம்பிக்கைக்கு பாதுகாப்பு தருகின்றன. இக்கூற்றுகளில் எந்த குறிப்பிட்ட சமயத் தொடர்களும் இல்லை என்பதே உண்மை. அதுக்கப்புறம் திருக்குறள் வந்து குறிப்பிட்டிருக்க இறை இயல்புகளை பத்தி பார்க்க போறோம். வேண்டுதல் வேண்டாமை இலான், அதாவது விருப்பு வெறுப்பு அற்றவன், அதுதான் ஒரு இறை இயல்புகள் அப்படின்னு வந்து திருக்குறள் குறிப்பிட்டிருக்காரு. தனக்கு உவமை இல்லாதான், அப்படின்னா தமக்கு ஈடு இணை இல்லாதவன், அதாவது ஒப்பற்றவன். பொறிவாயில் ஐந்தவித்தான், புலன் நுகர்வுகளை அளித்தவன். இந்த தொடர்கள் மனித குலம் கடைபிடிக்கும் இறை அன்பின் வெளிப்படை அப்படின்றத இறை இயல்புகள் தலைப்புல கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பெருமை. திருக்குறள்ல வந்து ஒரு அழகான திருக்குறள், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பினால வந்து நம்ம அனைவரும் சமம், அவரவர் செய்யும் செயல்களால் மட்டுமே அவர்கள் வேறுபடுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்ற வள்ளுவர் கூற்றை வந்து அரசியலமைப்பு விதி 14 வந்து ஏற்றுக்கொண்டுள்ளது. அதாவது விதி 14 என்னன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அந்த மாதிரி அனைவரும் சமம் அந்த மீனிங்காக அதை வந்து குறிப்பிட்டிருக்கோம். வையத்துள் வாழ்வாங்கு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த திருக்குறள் வந்து நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல எழுதும்போது அந்த சீர் வந்து கரெக்டா எழுதுங்க. இவ்வடியில் இயல்பான நெறிகளுடன் வாழும் ஒருவன் கடவுள் நிலைக்கு உயர்த்தப்படுவான் என்ற கருத்தை வள்ளுவர் தந்துள்ளார். இன்னொரு குறள் கொடுத்திருக்கோம். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை, அதாவது இயற்கை பண்புகளுடன் நேரிய வாழ்வு நடத்தும் ஒருவன் உழைப்போரில் உயர்ந்தவன். மனிதர்களை வந்து எந்த அளவுக்கு உயர்த்தி கூறியிருக்குது திருக்குறள் அப்படின்றத இதுல வந்து சொல்லிட்டு, இதற்கு எம்மதமும் விலக்கன்றி, இந்த மதத்துல இருக்கவங்க தான் உயர்ந்தவர்கள், இந்த மதத்துல இருக்கிறவங்க தான் உயர்ந்தவர்கள் அப்படி குறிப்பிடாம ஒரு பொதுவான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறதே இந்த திருக்குறளோட பெருமை. அதை வந்து குறிப்பிட்டிருக்குது. முப்பொருள் நூல். முப்பொருள் நமக்கு தெரியும். அறம் பொருள் இன்பம். அதாவது இந்திய தத்துவம் அறம் பொருள் இன்பம் வீடு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் பற்றி கூற திருக்குறளோ இந்திய தத்துவம் நமக்கு 4 கூறுது. ஆனா திருக்குறள் என்ன சொல்லுது? முதல் 3னுக்கே முதன்மை தந்து ஆக்கப்பட்டது. அதாவது சமயம் சார்ந்த அந்த சொர்க்கம் மோட்சம் முக்தி பற்றி பேசவில்லை. இதனாலேயே நம்ம என்ன சொல்லலாம், திருக்குறள் வந்து சமய சார்பற்ற நூல். திருக்குறள் வந்து மனிதனே புனிதம் அந்த மாதிரி குறிப்பிடுது. வள்ளுவம் இவ்வுலக வாழ்வை மதிப்பிடும் நூல். பாயிரவியல் கூறும் வான் சிறப்பும் அரண் வலியுறுத்தலும் புனிதத்தின் உச்சம் வான்மலையின் சிறப்பை கூறுகையில் விண்ணின் மழை துளி மண்ணின் உயிர்த்துளி என்று இயற்கை வழிபாட்டுக்கு வழி செய்கிறார் வள்ளுவர். 15 மார்க் கொஸ்டின் அதுக்கேற்ற மாதிரி எழுதிட்டு இப்ப முடிவுரைக்கு வந்திருக்கோம். அறத்தான் வருவதே இன்பம் என்பதால் நேர்மையான வழிகளின் மூலம்
அறத்தான் வருவதே இன்பம் என்பதால் நேர்மையான வழிகள் மூலம் இன்பம் அடைவதே உண்மையா நேர்மையான வழிகள் மூலம் அடைவதே உண்மையான இன்பம் என்பதை வலியுறுத்தியவர் வள்ளுவர். இக்கூற்று சமய வழி இன்பத்திற்கு கதவை சாத்துகிறது, மானுடத்தை மகிமைப்படுத்துகிறது. இனம், மொழி, மதம், பண்பாடு, தேசம் கடந்து எல்லைகளற்று விரிந்துள்ள ஒப்பற்ற கருத்துக்களை கொண்ட திருக்குறள் ஒரு சமய சார்பற்ற நூல் என்பதே நடைமுறை உண்மை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குறள் வேணும் இல்லை பாயிண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்து எழுதிக்கலாம். இது எழுதவே நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம வந்து என்ன இப்போ மதர் சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம் திருக்குறள் கேட்டாங்கன்னா ப்ரிப்பேர்டாக நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் எழுதி அது ப்ரிப்பேராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் எழுதும்போது குறைந்த டைம்ல எழுத முடியும். அதுவும் இல்லாமல் நல்ல பாயிண்ட்ஸும் கொடுக்க முடியும். அதிகமாக திருக்குறள் பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா நமக்கு மார்க் வந்து நல்லா கிடைக்கும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்ம கண்டிப்பாக எழுத முடியாது. அதுவும் தமிழில் நம்ம எழுதும்போது இப்போ இங்கிலீஷ் எழுதும்போது ஒரு எஸ் எழுதுறதுக்கும் தமிழில் ஒரு தா எழுதுறதுக்கும் அந்த எழுத்து டைம் எடுக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தமிழ் எழுதும்போது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.